ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு கணிதத்தில். ஓகேங்களா? அந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 14 1 மார்க் இருக்குங்களா, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அப்படியே 1 மார்க் ஆன்சர் தான் இதுதான் அப்படின்ட்டு போகாமல் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 14 கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் a cross b = 6 மற்றும் a = 1,3 ஏனில் n ஆஃப் b ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணால் n ஆஃப் b ஃபைன் பண்ணோம். நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் a cross b கொடுத்துட்டாங்க. a வந்துட்டு ஏவோட என்ன சொல்லிருக்காங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு n ஆஃப் a வந்துட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அதுதான் n ஆஃப் a. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு n ஆஃப் a ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாங்களா. 1/3 which implies n ஆஃப் a equal to 2. ஓகேங்களா? அடுத்தது நம்ம கிவன் எழுதிக்கலாம். n ஆஃப் a cross b equal to n ஆஃப் a cross b னா 3 n ஆஃப் a cross n ஆஃப் b. ஓகேங்களா? n ஆஃப் a cross b ஓட வேல்யூ என்ன 6 n ஆஃப் a வந்துட்டு 2 cross n ஆஃப் b தான் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ 1 2 2 அப்படியே டைரெக்டாக நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா 6/2 கொண்டு வந்தீங்கனால அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ therefore n ஆஃப் b equal to 3. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். n ஆஃப் b equal to 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்திங்கன்னா f ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு a tends to b, ஏலேருந்து பிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது ஆனது இருபுற சார்பு இந்த பக்கமும் implies a equal to b இருபுற சார்பு இருக்குன்னா மற்றும் n ஆஃப் b equal to 7 ஏனில் n ஆஃப் b equal to 7 கொடுத்துட்டாங்கன்னா n ஆஃப் a ஆனது என்னன்னு கேட்குறாங்க. இருபுற சார்புன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிள். பிக்கு என்னவோ அதே தான் ஏக்கு வரும். அதாவது வந்துட்டு n ஆஃப் a equal to n ஆஃப் b இதுதான் வந்துட்டு இருபுற சார்பு. அதாவது f tends to a into bனா இதே தான். நமக்கு வந்துட்டு இங்கே 7 கொடுத்துட்டாங்களா, n ஆஃப் b equal to 7 கொடுத்துட்டாங்களா. அப்போ which implies also n ஆஃப் ஏவும் 7 தான் இருக்கும். therefore n ஆஃப் a equal to 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம்மு, அதாவது 1 முதல் 10 வரை உள்ள 1 முதல் 10 வரை உள்ள 2 எண்களும் உட்பட, அதாவது 1 10 சேர்த்துட்டு அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண், அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2025 5220 5025 2520 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற எந்த நம்பர் வந்து 1 2 3 4 5 எல்லாம் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி. என்னென்னா ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம். 1லேருந்து 10 வரைக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். அந்த எல்சிஎம் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு மீசிமா எடுக்கிறோம். அது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா என்ன வருதோ அது இதுக்கான ஆன்சர். பார்க்கலாங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தீர்வு பார்க்கலாமா. 1லேருந்து 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. நமக்கு வந்துட்டு 1 10 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அது ரெண்டையுமே சேர்த்து எழுதிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம், 2 எடுக்கலாங்களா. 1 அப்படியே தான் வரும். 2க்கு 1 3 அப்படியே வரும். 2 2 சார் 4 5 அப்படியே வரும். 6னா 2 3 சார் 6 7 அப்படியே வரும். 2 4 சார் 8 9 அப்படியே வரும். 5 2 சார் 10. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்,
நெக்ஸ்ட்டு 2 போகலாம். இங்கே 2 4 இருக்குங்களா, 2 போகலாம். 1 1 3 1 5 அப்படியே எடுத்துக்கிறோம். 3 அப்படியே வரும், 7 அப்படியே வரும். 2 2s are 4 9 5. 1 வர வரைக்கும் எழுதணும் இல்லையா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2ல் முடிச்சிடலாம். 1 1 3 1 5 3 7 2க்கு 1 9 5. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 போட போகிறோம். 3க்கு வந்துட்டு 1 1 3 3s are 1க்கு 1 1 5க்கு 1 3 1 3s are 3 7 இங்கே 1 அப்படி எழுதிக்கிறோம். 9க்கு 3 3s are 9 5. நெக்ஸ்ட்டு என்ன போடலாம், இங்கே 3 போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். 1 1 1 1 5 1 7 1 1 3s are 3 5. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 5 2 டைம்ஸில் இருக்கா, அப்போ 5 1 1 1 1 1 1 7 1 1 1. மீசிமா வந்துட்டு 1 வர வரைக்கும் எழுதணும் இல்லைங்களா, அதனால் நான் எல்லாம் எழுதுகிறேன். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் டைம் இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 1 வர வரைக்கும் எழுதிக்கலாமா, எழுதியாச்சு. அடுத்தது இப்போ இங்கே சைடில் இருக்கிறதுல நம்ம பெருக்க போகிறோம். 2 × 2 × 2 3 × 3 5 × 7. ஓகேங்களா, இதனுடைய எல்சிஎம் எடுத்தோம்னா அதுதான் வந்துட்டு அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். அப்போ 2 2s are 4 4 2s are 8 8 3 3s are 9 35. அப்புறம் 8 3s are 72 72 × 35 அப்படியே பெருக்கலாங்களா. 0 7 35 36 6 3 21 0 6 12 மீதி 1 5 2 அப்படி இது பண்ணிக்கிறோம். அப்போ 1லிருந்து 10 வரை அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய எண் வந்துட்டு 2520. அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 2520 இ ஆப்ஷன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு 1லிருந்து 10 வரை வகுப்படக்கூடிய அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேவா, அடுத்தது 4th சம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள், அது 31 உறுப்புகள் உள்ளன. அது 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு சிம்பிள் கூட்டுத்தொடர். அந்த ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸும் நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வெரி சிம்பிளாக போட்டுடலாம். மஸ்ட்டு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படிக்கணும். ஓகேங்களா, தீர்வு அதாவது வந்துட்டு 31 வரிசைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டி 16வது உறுப்பு வந்துட்டு எம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16 = m. ஓகேங்களா, இப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் வந்துட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, n = 31 உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் வந்து கூடுதல் தான் நம்ம கேட்டிருக்காங்க. உறுப்புகளின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, Sn = n/2 2a + n - 1 × d. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா தெரிஞ்சு. இப்போ எஸ்ங்கிறது கூடுதல். அப்போ இங்கே என்ன இருக்குது, என்கிற இடத்துல 31 போடுறோமா, இப்போ 31. இங்கே என்ன இருக்குது, 31/2 2 ஏ நமக்கு தெரியுமா, தெரியாது. ஏ ப்ளஸ் n தெரியும். 31ல் 1 போச்சுன்னா 30 டி. ஓகேங்களா, அடுத்தது இதில் வந்துட்டு காமனாக என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போ நம்ம 2வை வெளில எடுக்க போகிறோம். S31 = 31/2. 2 வெளில எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் இங்கே 15 × டி. ஓகேங்களா, உள்ள பெரிய பார்த்திங்கன்னா 2a
30D கிடைக்கும். அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிருங்களா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா 31 = 31 A + 15D. இது வந்துட்டு நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இப்போ T ஆஃப் n ஃபார்முலா என்ன? A + n - 1 × D. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு T வந்துட்டு 16னா நமக்கு என்ன கிடைக்கும்? A + 15Dன்னு கிடைக்குங்களா? இப்போ இந்த டேமுக்கு பதிலாக T16ங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ S31 = 31 × T16. T16ஓட வேல்யூ நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்க? M கொடுத்துருக்காங்க. அப்போ S31 = 31 × M. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? கூடுதல் என்ன? கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் வந்துட்டு 31M. கண்டிப்பாக இந்த சம் வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சதாக போட முடியும். 2 ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலாஸ்னால் கூடுதலுக்கான ஃபார்முலா, கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்துட்டு Sn = n/2 × 2A + n - 1 × D. அதுவும் உறுப்புகளுடைய இதுக்கு வந்து எண்ணிக்கைக்கு வந்துட்டு Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு ஜஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம், ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம். ஓகே அது வேணாம். அதுக்கு முன்னாடி 5th சம் ஒன்று இருக்குது, அதை பார்த்தலாம். 5th சம் x⁴ + 64ஐ முழு வர்க்கமாக மாற்ற பின்வருவனவற்றில் எதை கூட்ட வேண்டும்? அதாவது இப்போ கொடுத்துருக்குற டேமை வந்துட்டு முழு வர்க்கமாக மாற்றினா எதை வந்துட்டு கூட்டணும்? 4x², 6x², 8x² - 8x². இது ஜஸ்ட்டு A + B ² ஃபார்மில் தெரிஞ்சா போதும். இது என்ன டைமில் இருக்குது? இது ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு 8² பண்ணிக்கலாம். அப்போ x² ² 8² அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு A + B ² A² + B² + 2AB தெரிஞ்சதே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா x², இங்கே இதை கொடுத்துருக்காங்க A + B, இந்த டைம் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிங்கிற இடத்துல 8. ஓகேங்களா? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே என்ன வரும்? x² + 8 x² + 8 + 2 × என்ன வரும்? x² Aக்கு Bக்கு வந்துட்டு 8. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்களா x⁴ 64 கொடுத்துட்டாங்க. அதோட நம்ம என்ன கூட்டணும்? × 8. இப்போ x⁴ + 64 + 16x². அப்போ இது ஒரு முழு வர்க்கம்னா ஸ்கொயர் தானே. இப்போ முழு வர்க்கமாக மாற்றணும்னா அதை கூட 16x² வந்துட்டு ஆட் பண்ணால் போதும். இப்போ 16x² எங்கே இருக்குது? ஆன்சரில் இருக்குது. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th சம், ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் ஒரு டேஸகம். ஆப்வியஸ்லாக லீனியர் லைனாகவே நேரிய சமன்பாடுனாவே கண்டிப்பாக அது நேர்கோடு தான் இருக்கும். அதாவது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒன்று ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அப்படின்னா ஒரே கோடு, ஒரே லைன் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்துட்டு இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நேர்கோடு. ஓகேங்களா? அடுத்தது 7th சம், அது முக்கோணம் ஏபிசியில் டிஇ parallel of BC, டிஇ வந்துட்டு பிசிக்கு வந்துட்டு இணையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் ஏபி = 3.6 cm, ஏசி = 2.4 cm மற்றும் ஏடி = 2.1 cm எனில் ஏயின் நீளம், ஏயினுடைய நீளம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம், நமக்கு நல்லா புரியும். ஏபிசி
ஏபிசின்னு ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம். அதில் பிசிக்கு வந்துட்டு பேரலாக என்ன இருக்குன்னா டிஇ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இணைய இது இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏபி வந்துட்டு இது வந்துட்டு 3.6 சென்டிமீட்டர்னும் ஏசி வந்துட்டு 2.4 சென்டிமீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஏடி வந்துட்டு இது வந்துட்டு 2.1 சென்டிமீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இது தான் கேட்டிருக்காங்க. ஏஇன் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு எது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டு வந்தோம்னா போதும். ஏபி டிவைடட் பை பெரிய முக்கோணத்துல சின்ன கோடு ஏடி ஈக்குவல் டு இந்த ஏபிக்கு ஈக்குவல் இது ஏசியா. இப்போ ஏசி இந்த ஏடிக்கு இந்த சைடு ஏஇ. ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கிறது ஏஇ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிவன் கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூஸோ அதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏபி என்ன கொடுத்துருக்காங்க 3.6, ஏடி 2.1, ஏசி 2.4, ஏஇ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒன் சைடை கொண்டு வந்துக்கிறனாலும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏஇ இன்ட்டு 3.6 ஈக்குவல் டு 2.4 இன்ட்டு 2. இங்கே இருக்க பெருக்கல் வந்துட்டு அங்கே பக்கத்தில் அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆயிருங்களா? அப்போ இப்படி ஸ்ட்ரைட் எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஏஇ மட்டும் போதும். ஏஇ வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3.4 இன்ட்டு 21.3.6. ஓகேங்களா? இது நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அப்படியே அடிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் தானே இதாக இருக்குது. அப்படியே அடிக்கலாம். 3 டேபிள் அடிக்கலாங்களா? 1 3 2 3s are 6, அப்புறம் 0 அந்த பக்கம் வச்சுன்னா 7 3s are 21. ஓகேங்களா? அடுத்தது இது 2 டேபிள் அடிக்கலாங்களா? 0 6 1 2s are 2, ரிமைனிங் 1.7. ஓகேங்களா? திரும்ப இதில் எது அடிக்க முடியுங்களா பாருங்கள். சரி இங்கே வந்துட்டு 3.6 இருக்குங்களா? அப்போ 6, அப்போ 6ங்கில் வந்துட்டு 8 16னால 8 வரும். இப்போ திரும்பவும் வந்துட்டு 2 டேபிள் அடித்தோம்னா 0.3 சார் 6 0.6. இங்கே வந்துட்டு 9னா 18, அப்புறம் 0.3 வந்துட்டு இங்கே 0.3. 1 3 சார் 3 3 சார். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு கசகசன்னு இருக்குங்களா? ஆனால் என்ன சரி அதுறேன் ஏ ஈக்குவல் டு 2.4. இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2.1 இன்ட்டு 3.6. கன்ஃபியூஸே வேண்டாம். ஒன்றும் இல்லை, மேலே கீழே நீங்கள் வந்துட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 அப்படின்னா 24 இன்ட்டு 2.1 அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடச்சிருங்களா? இதை நீங்கள் இது பண்ணுங்கள். எந்த டேபிளில் அடிக்கலாம்? 3 டேபிளில் அடிக்கலாம். 8 3s are 1 2, மறுபடியும் 4னா 2 2s are 3. ஓகேங்களா? அப்புறம் அப்போ 2 இன்ட்டு 2.1 இங்கே வந்துட்டு 3க்குங்களா? 3 அடித்தோம்னா 0.7. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1.4 சென்டிமீட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக. அது எக்ஸாம் ப்ரெஷரில் நீங்கள் ஜஸ்ட் அப்போ வந்துட்டு இப்படி ஒரு பாயிண்ட் தள்ளினா 10ஆல் கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்துட்டு முழு எண்ணெய் கிடச்சிரும். அதுலேருந்து நீங்கள் அடித்து போடையில் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க, மிஸ்டேக் பண்ணாமல். இப்போ 1.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்டு, அது அப்படியே தான் படிக்கணும். வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? வட்டத்தினுடைய வெளிப்புற புள்ளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? 1 2 2 2 தானே வரைய முடியும். அப்போ
ஆன்சர் 2. ஓகேங்களா. அடுத்தது 9வது சம். -5, 0, 0, -5 மற்றும் 5, 0 ஆகிய புள்ளிகளில் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தினுடைய பரப்பளவு பார்த்துலாங்களா. பரப்பு இப்போ பாயிண்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லைங்களா. மேலே கீழே இப்படி எழுதும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டைம் எடுத்துக்கிறோம் எக்ஸ் எக்ஸு ஒய் எக்ஸஸ் அப்படி. அப்புறம் 0, -5, 5, 0. அப்புறம் ஃபஸ்ட்டு டைமே அப்படி எழுதிக்கிறோம் 5, 0. ஓகேங்களா. இப்போ இது எப்படி பெருக்கணும்னா நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி கிராஸ். ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் ஆஃப் இப்படி. ஓகேங்களா. அப்போ 1/2 இன்ட்டு 5 5 ப்ளஸ் 25. ஓகேங்களா. 5 5 25 ப்ளஸ் 0 ஆயிரும். 5 × 0 0. ஓகேங்களா. மைனஸ் இப்படி நெக்ஸ்ட்டு 0 -25 இங்கே 0 × -5 0 ஆயிரும். ஓகேங்களா. நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2 × 25 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 25. ஓகேங்களா. அப்போ 1/2 இன்ட்டு இது 50 அப்படி ஆட் பண்ணால் திரும்ப 12 அடிக்கல 25 கிடைக்கும். 5 2s are 50. அப்போ 25 சதுர அலகுகள் தான் ஆன்சர். அப்போ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு வந்து என்னென்னா 25 சதுர அலகுகள். ஓகே. இப்போ வந்துட்டு 10th சம் பார்க்கலாங்களா. 10th என்ன கொடுத்துருக்காங்க. x = a இன்ட்டு tan θ மற்றும் y = b இன்ட்டு secant θ எனில் நமக்கு கிவன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எந்த ஆன்சர் வரும்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன பார்க்கலான்னா தீர்வு x = a tan θ கொடுத்துருக்காங்க. y = b secant θ கொடுத்துருக்காங்களா. இந்த tan மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ x/a = tan θ, y/b = secant θ. ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ x² / a² tan² θ, y² / b² = secant² θ, y² / b² = secant² கிடச்சிச்சிங்களா. இப்போ வந்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். x² - a² மைனஸ் y² b² = tan² θ மைனஸ் secant² θ. ஓகேங்களா. சரி இடம் விட்டுருக்குன்னா இல்லை. ஓகேங்களா. அப்போ இப்போ நமக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் தெரியுங்களா. ஸ்கொயர் மைனஸ் a² / b² = tan² θவோட ஃபார்முலா என்ன secant² θ மைனஸ் 1. ஓகேங்களா. அப்போ இங்கே tan இருந்தாலும் சரி secant மாற்றினீங்கனாலும் சரி எது மாற்றினாலும் நம்ம வந்துட்டு அது ரெண்டையும் ஒரே ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். அப்போ tan² θக்கு பதில் வந்துட்டு secant² θ மைனஸ் 1 மைனஸ் secant² θ. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு x² - a² மைனஸ் y² / b² = இந்த secant ப்ளஸ் secant² θவும் மைனஸ் secant² θவும் இதாக இருங்களா. அப்போ -1 கிடைக்கும். -1 இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குங்களா இல்லையா. அப்போ நமக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இந்த டைம் மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த ப்ளஸ் டைம் ஃபஸ்ட் வந்தோம்னா a² b² மைனஸ் x² a² = 1. அப்போது ஆன்சர் எங்கே இருக்குது. x² / b² a ஆப்ஷன்
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 11. 4 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர் அடிப்புற விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வலைப்பரப்பினுடைய ஃபார்முலாஸ் தான் நம்ம எழுதணும். இந்த ஆப்ஷனில் எது எழுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் 4 சென்டிமீட்டர், விட்டம் கொடுத்துருக்காங்களா, விட்டம் வந்துட்டு 10 சென்டிமீட்டர். வலைப்பரப்பினுடைய ஃபார்முலா என்ன, வலைப்பரப்பு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா வந்துட்டு 2πr/h. நமக்கு இங்கே ஆர் தான் இருக்குங்களா, விட்டங்கிறது டி. இப்போ நமக்கு ஆர் வேணும்னா விட்டத்தை வந்துட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆர் கிடச்சிருங்களா. விச் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 10/2 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா. அப்போ டைரெக்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 பை ஆருக்கு வந்துட்டு 5 ஃபைன் பண்ணியிருக்கோம் இன்ட்டு ஹைட் உயரம் வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க 4. அப்போ 5 2 10 10 இன்ட்டு 2 4 40 பை சதுர அலகுகள். அப்போ 40 பை சதுர அலகுகள் எங்கே இருக்குது, ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 40 பை சதுர அலகுகள். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 12வது சம். சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, சமமான விட்டம் உயரம் உடைய ஓர் உருளை ஒரு கூம்பு மற்றும் கோளத்தின் கன அளவு விகிதம். அதாவது வந்துட்டு அந்த விட்டம் வந்துட்டு சமம் எதுக்குன்னா, விட்டமும் உயரமும் சமம் எதுக்குன்னா உருளை கூம்பு கோளத்துக்கு சமம். அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய கன அளவு ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்துட்டு என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், உருளையினோட கன அளவு, கூம்போட கன அளவு, கோளத்தினோட கன அளவு கன ஃபார்முலாஸ் தெரிஞ்சு இது ஈஸி பார்த்துலாங்களா. இப்போ வந்துட்டு உருளை நான் சும்மா ரஃபாக போடுறேன். அடுத்தது கூம்பு, நெக்ஸ்ட்டு கோலம். ஓகேங்களா. இது கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஃபார்முலாஸ் நம்ம ஜஸ்ட்டு இதனுடைய கன அளவுகள். ஓகேங்களா. உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை r²h. ஓகேங்களா. இது வந்துட்டு விகிதத்தில் தானே கேட்டிருக்காங்க, அதனால் ஈஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது கூம்பனோட கன அளவு வந்துட்டு என்ன, 1/3 பை r²h. கோளத்தினுடைய கன அளவு என்ன, 4/3 பை r³. அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, காமனாக இருக்கிறத நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் பை இருக்குங்களா, பை 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 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது r² r³ கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு ஆர் மட்டும் இருக்கும், ஸ்கொயர் கேன்சல் வச்சு ஒரு ஆர் மட்டும் இருக்கும். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ h 1/3 h இங்கே வந்துட்டு 4/3 இருக்குங்களா. இப்போ நமக்கு வந்துட்டு அளவுகளின் விகிதங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1:1/3 4/3. இதுலேயே 4/3 இருக்குதுங்களா. அப்போ நம்ம இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ 3:1:4. அப்போ கீழே இருக்கிற 3 எல்லாம் வந்துட்டு இதாயிருங்களா. அப்போ வந்துட்டு 3:1:4 நமக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனே நமக்கு இருக்காது. இங்கே 4ன்னு கிடச்சிருக்கா, இங்கே வந்துட்டு 4ங்கிற ஆப்ஷனே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு கோலத்துக்கு வந்துட்டு உயரம் இருக்கா, நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஹைட்டு தான் இருக்குது. இங்கே வந்துட்டு 6 இருக்குது. இப்போ நம்ம எப்படி ரேஷியோ எடுக்க முடியும்,
அதனால் இந்த கோலத்துக்கு வந்துட்டு உயரம் கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம விட்டமாக இந்த கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதே தான் நமக்கு ஹைட்டும் வரும். ஓகேங்களா? அப்போ டி ஈக்குவல் டு 2r. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு 4r இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு 2dன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இதே வந்துட்டு நம்ம ஹைட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 4dங்கிறதுக்கு பதிலாக 4rக்கு பதிலாக 2d. ஓகேங்களா? 2d வந்துட்டு ஹச்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பை 3ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 2 போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு 2 கிடைக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. d ஈக்குவல் டு 2r. இங்கே கண்டிப்பாக ஹைட்டு வந்துட்டு இப்படியே ஜஸ்ட்டு 6 வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம விட்டுறலாம். ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 மட்டும்தான் குறிக்கும். இது வந்துட்டு ஃபுல் ஹைட்டை நம்ம சொல்ல முடியாது கோலத்தோட. அப்போ ஃபுல் ஹைட்னால் நமக்கு டி கண்டிப்பாக வேணும். அதனால் டி ஈக்குவல் டு 2rன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனால இங்கே ஹைட்டோட நம்ம ரேஷியோ எடுக்கல, அது வந்துட்டு மேட்சாக இருக்கும். அப்போ 3:1:2. இ ஆப்ஷன் இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 13 சம் பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? கண்டிப்பாக நிகழ்தகவு வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 0 to 1 வரைக்கும் தான். அப்போ 0 இருக்குது, 0.5ம் வரும், 1.05 தான் வராது. ஏன்னா அது 1 விட அதிகமாக போச்சு, 1 வரலாம். அப்போ ஒரு நிகழ்தகவு வந்துட்டு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு எதாக இருக்க முடியாதுன்னா 1.05. ஏன்னா நிகழ்தகவு எப்போவுமே வந்துட்டு 0 to 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஃபேக்ட் கொஸ்டின் அப்படியே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், 14th கொஸ்டின். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது x/3. வேலை கிடைக்குன்னா அதுக்கு வந்துட்டு x/3. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வந்துட்டு அது வந்துட்டு P(a)ன்னு எடுத்துக்கலாம். P(a) கிடைக்காது இருக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்துட்டு 2/3. எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா? P(a) ஈக்குவல் டு 1 - P(a). இது எப்படி வேணாலும் மைனஸ் அந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ P(a) வந்துட்டு 2/3 - 1/x/3. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 2/3 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 - x/3. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிறதுல ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ 2 ஈக்குவல் டு 3 - x. நமக்கு x மட்டும் வேணுங்கிறதுனால இந்த சைட் கொண்டு போகிறோம், 2 அந்த சைட் கொண்டு போகிறோம். இப்போ 3 - 2 x ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸினுடைய மதிப்பானது வந்துட்டு 1. அவ்வளோதான். அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் மந்த்து 2024 1 மார்க் ஃபினிஷ்ட். அடுத்தது 2 மார்க், 5 மார்க், 8 மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.